உண்மையை சொல்லாமலே இருந்திருக்கலான்னு தான் இப்பவும் தோணுது. இங்க பாரு ரஞ்சிதா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் புலம்பாத. நடந்ததுக்கெல்லாம் நீ காரணம் நினைக்கிறல்ல, அது தப்பு. நீ காரணம் இல்ல. நம்ம குடும்பம் இப்ப நிம்மதி இல்லாம தவிக்கிறதுக்கு காரணமே அவதான். கல்பனான்னு ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வரலனா அம்மா கண்டிப்பா உங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கோபமும் வருத்தமும் இருந்திருக்கும், சண்டை போட்டிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க. இருந்தாலும் கடைசியில எல்லாமே நல்லதான் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அவங்களால அதை செய்ய முடியல. என் அக்கா பேச்ச கேட்டுக்கிட்டு கல்பனாக்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. கல்பனா அம்மா இல்லாம அனாதையா நின்னுடுவா, நாம தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு அக்கா என்னென்னமோ சொல்லி அம்மாவை குழப்பி வச்சிருக்கா. அம்மாவும் அத நம்பி இருக்காங்க. கல்பனாக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்த முடியாம போயிடுச்சேன்னு தான் அம்மா தவிக்கிறாங்க. அந்த டென்ஷன்ல தான் என்ன பண்றதுன்னே தெரியாம அம்மா இப்படி செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே அக்காவால வந்த குழப்பம்தான். நான் அவளை சும்மா விட போறதில்ல. சுதா, வேண்டாம் சுதா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்காத. என்னால இன்னொரு சண்டை வீட்டுல வர வேண்டாம். நானா ஏதோ ஆரம்பிக்க மாட்டேன் ரஞ்சிதா. ஆனா உன்ன கார்னர் பண்ணி அவ ஏதாச்சும் பேசினானா நான் கண்டிப்பா பதிலடி கொடுப்பேன். அவ சுயநலம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவ முகத்துல அடிச்ச மாதிரி நான் சொல்லுவேன். இதுக்கு மேலேயும் அவ விஷயத்துல நான் அமைதியா இருக்கிற மாதிரி இல்ல. வா ரஞ்சிதா. கல்பனா, எல்லாம் சரியா நடந்திருந்தா இந்நேரம் உனக்கும் அருணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். அது நடக்கலங்கிற வேதனை உன் மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும் கல்பனா. அண்ணி, அதை விட பெரிய வேதனை அத்தை வீட்டை விட்டு போனதுதான். நானே அதுக்கு ஒரு காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. சாரி அண்ணி. என்ன பேசுற நீ? அம்மா போனதுக்கு அந்த ரஞ்சிதாவும் அருணும் தான் காரணம். நீ ஏன் அந்த பழி தூக்கி உன் மேல போட்டுக்கிற? இல்ல அண்ணி, எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. நான் இங்க வராம போயிருந்தா அத்தை அவங்களை ஏத்துட்டு இருந்திருப்பாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். என்கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாத்த முடியலன்னு தான் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நான் தான் உங்க வீட்டுல எல்லாரையும் குழப்பிட்டேன். நான் எங்கேயாவது போயிடுறேன் அண்ணி. அத்தையை திரும்ப வீட்டுக்கு வர சொல்லுங்க. கல்பனா, பைத்திய மாதிரி பேசாத. நீ இங்க வரலனாலும் அம்மா அந்த ரஞ்சிதாவை ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு திருட்டு வழியில வந்திருக்கா. இவ்வளவு நாள் அதை மறைச்சு இங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருந்திருக்கா. அம்மா எந்த காலத்திலயும் அவளை ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ தான் இந்த வீட்டு மருமக. யார் நினைச்சாலும் இதை மாத்த முடியாது. என்ன அப்படி பாக்குற? எல்லாரும் அம்மாவை ஆளுக்கு ஒரு பக்கமா டென்ஷனா தேடிட்டு இருக்காங்க. இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்னு தோணுதா? அம்மா திரும்பி நல்லபடியா வரணும்னு எனக்கும் அந்த பயம், டென்ஷன் எல்லாமே இருக்கு. அதே சமயம் ஒரு அண்ணியா உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. சொன்ன வார்த்தையை மீறி அருண் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணத அம்மாவால ஏத்துக்கவே முடியல. அந்த வேதனையை தாங்க முடியாமதான் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அருண் ரஞ்சிதாவை வீட்டை விட்டு துரத்திட்டானா அம்மா திரும்பி வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது எப்படி அண்ணி நடக்கும்? நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல எப்படி பேசுறீங்க? அருண் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரஞ்சிதா கழுத்துல தாலி இருக்கு. அவர் எப்படி அவளை துரத்துவாரு? அவன் ஒண்ணு விருப்பப்பட்டு அந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கல, அவளோட வாழவும் இல்ல. சூழ்நிலையால அவன் தாலி கட்டியிருக்கான். தாலி கட்டினாலதான் அவளோட வாழணும்னு நினைச்சான். அம்மா அவளை ஏத்துப்பாங்கன்னு அவன் எதிர்பார்த்தா. அது நடக்கலன்னு தெரிஞ்சப்போ அருணுக்கு வேற வழியே இல்ல. அந்த ரஞ்சிதாவை தொலைச்சு தலை முழுகிதான் ஆகணும். அண்ணி, அருண் ரஞ்சிதாவை விரட்டாரோ இல்ல சேர்ந்து வாழ்றாரோ அது ஏன் பிரச்சனை இல்ல. அத்தை திரும்பி வந்தா எனக்கு அதுவே போதும். கல்பனா, ரஞ்சிதாவை துரத்துனாதான் அது நடக்கும்னு அருணுக்கு நல்லாவே தெரியும். அவனோட பெரிய பலவீனமே அம்மாதான். அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அருணால செய்யவே முடியாது.